இல்லை என்றால் உனக்காக கருப்பிசலாம் சாப்பிட்டேன் நான். செத்துடு. உன்னை கட்டி எடுத்து விட்டு தர முடியாது. முடியாது. செத்துடு. 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 ஏய் சாவு சொல்றாளா? செத்துடு. தவியா செத்துடு. ஏய் சாவுடா. இதே எடுத்து செத்துடு. உம்மால படு இல்லனா செத்துடு. ஏய் சாவு சொல்லு. ரெண்டுல ஒண்ணு சொல்லு. ஆனா ஒண்ணு. இவள் இறந்தாலும் கூட சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ண போற? இவள் பிணத்தின் மீது ஏறி உன்னை ஒரு அரை மணி நேரம் நான் புடுங்கனா தான் உனக்கு ஆசை கேக்குறேன். மயான கொலைக்கு காரி வேச ஆரம்பிப்பதுமா? இல்ல தெருவில் வரும் நாய் வைத்திருப்பார். இப்போதே பார் உனது கற்ப சூறையாட போகிறேன். ஓய் ஓடாதே. அந்த சுகத்தி என்னை விட்டு தப்பித்து ஓட நினைத்த விடுவேனாவலை மடங்கி ஒரு மணி பண்ணிவிட்டேன். ஆனால் என் காவலன் நான் காணவில்லையே. டேய் பையா டேய். சுகத்தி என்ன ஒரு சுகம் என்ன ஒரு சுகம் போராடி விட்டேன். இனிமே நாம் இங்கு இருந்தால் நமக்குத்தான் ஓடிவிடலாம். வார்த்தை தங்களது செவியில் கேட்காமல் இப்படி என்னுடைய கற்பையை சூறையாடி விட்டீர்களே ஐயா. இதற்கு மேற்பட்டு இந்த பாவி யாரும் ஏற்றி விடுத்து கொள்வார். தங்களது காலை பிடித்து வந்து அடிக்கின்றேன் ஐயா. என்ன செய்ய வேண்டிய இந்த குலத்தோடு நான் நாட்டுக்கு சென்றால் நாட்டு மக்களும் அனைவரும் என்னை பார்த்து இழிவாக பேசுவார்கள். அதனால் என்னுடைய கழுத்தில் நீங்கள் மூன்று முடிச்சிட்டு தங்களது மனைவியாக ஏற்றுக் கொள்ளுங்கள். நானும் பாத்தியா உம்மா வேலை முடிஞ்சா வீட்டுக்கு அண்ணா தங்கச்சி உன்னுடைய அக்காக்கும் தங்கச்சிக்கும் இப்படிப்பட்டதா ஏற்பட்டிருந்தா நீங்க இப்படிதான் பதில சொல்லிருப்பீங்களா? தங்கச்சி நாய் கட்டு இந்த இடத்தை விட்டு என்னால் போக முடியாது. முடியாதா? உள்ள போன பாவிய கீழே வீட்டலாமா என்னாச்சு பாரு என்னாச்சு பாரு பாவி என்ன பண்ணா அங்கதான் வைக்க போடுறாச்சு பாடு போல ஆயிரம்
அம்மா போயிடுமா அம்மா போயிடுமா போயிடுமா அம்மா மீனுமா அம்மா குட்டியா என்ன போனா சாட்டாய் அம்மா கண்ணு குட்டியா குட்டியே செல்ல பொண்ணு எல்லாம் சொன்ன போய் சேர்ந்துட்டாரு அவரு நீ சொல்லிக்கினே அம்மா அம்மால கொலக்கே ஐயோ பாவி மந்தவாசி பக்கம்னா கூட பரவாயில்ல ஐயா பாபு ஐயா தட்சிணாமூர்த்தி ஐயாலாம் நமக்கு தெரிஞ்சவங்க பொடுகால் ஒரு கேசனம் அம்மால ஜட்டி அவுட்டுல ஆளை கட்ட போறாங்க காப்பாற்றா அம்மா போற வண்டிக்கு துண்டு கட்டி போற ஆளா என் தம்பி பேர் சொல்றான் தினேஷ் பேர் சொல்றான் இன்னும் 2 கொடுத்தாங்க காப்பாத்துறாவளா காப்பாத்துறாவளா அம்மா நான் ஏன் காப்பாத்தேன் அம்மா ஒரு சான்ஸ் கேட்டு கவலைப்படாத இந்த பொண்ணை யாரா தூக்கி பொண்ணே தெரியலடா வெச்ச பொருள் நல்லா இருந்ததா அவ பேர் என்ன சொன்ன டேய் அவ பேர் சுகந்திடா அங்க அர்த்தவளே முன்னாலும் நான் மாட்டி சாட்டு அடிக்கிறான் அவன் என்ன சொன்ன சுகந்திடா அம்மா சூத்தே ஓ என்ன பெத்த அம்மா சூத்தே அது மட்டும் இல்ல ஏய் என்னவோ தனி கூட ஆட்ட மாட்டேன் நாடி துடிக்குதா பாரு பூச்சி பாக்குறேன் நாடி துடிக்குதா ஊம நாடி அடங்கி எனக்கு காம நாடி அங்கேடா ஒரு மூச்சு ஐயோ நாயுடு ஐயா விட்ட சாப்பாடு படுறது ஐயோ ஐயோ கோயம்புத்தூர் ரசமா கலந்து அம்மா நான் பல்லு பண்ணேன் மத்த வைக்க போற மயக்க மாட்டியா மழை 10 பேரை பார்த்துட்டு கூட இல்லைன்னு வாடாவா வழக்கமாமா விடலாமா வழக்கமா விடலாமா விடலாமா ஆளை வர வைக்கிற ஆளா நான் ஒன்று இல்லை போன் நம்பர் கொடுக்குறேன் 8 நம்பர் கொடுத்து அதை கட்ட மாட்டேன் யாருக்கு அதான் ஆள் வச்சேன் நான் அவனை நீ கண்ணை சாக்கி பார்த்தா யாரு இவ்வளவு பார்த்த நீ உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது உன்னை எல்லாத்தையும் செய்ய முடியும் ஓடி அமைதி சுகந்தி கடைசி முறை உயிர் இந்த நாட்டை விட்டு ஓடிவிடு திருமணம் என்பது எங்கள் அகராதியிலே கிடையாது இவர் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை கற்பழித்திருக்கிறார் கொலை கொள்ளை எங்களுக்கு கைவந்த கலை ஏழை பெண்ணாக பிறந்தவள் தென்னாட்டிய அமைச்சர் உன் கற்பை சூறையாடி இருக்கிறார் கருப்பு போனா என்னாடி எங்கன்னா சிவப்பு வாங்கி தள்ளி முடியாது நாட்டை விட்டு நட்டடி
ஏய், ஏய், இருக்க. என்ன குழந்தை பண்ணிடா? ஏய், ஏய், டேய், விட்றா. விடுறா ஏய் ஏய், ஐயனா விட்றா. ஏய், வாங்க. போ சொல்லுடா. இதற்கு மேட்டு எதுக்காண்டா உனக்கு நான் பயப்படலாம் மேட்டு, எல்லாம் முன்னாடி கம்பி. அவன் ஏன் அடிக்கிற, என்னை அடிக்கிற, நடப்பாடு. அட காம வெளிப்பிடிச்ச நாயே அட சொறி பிடிச்ச நாயே ஆமாமா, ஒருத்தர சொறி புடிச்ச நாய் தான். ரெண்டாலாம் வாரி போட்டத சொறி புடிச்ச ரெண்டாடி. உன்னால் முடிந்ததே பார். டேய், நாயேடா. ஏய், நில்றா. அட கருணாகா. அட பாவி. நாட்டாம சொன்னா. ஏய், அடிச்சு போட்டா யாருன்னு கேட்க ஆள் இல்ல. ஒரு ஏழ்மை குடிய பிறந்த ஐயோ, யார் இருக்கிறா? எனக்கு என் அண்ணன் இருக்கிறாரா இந்நாட்டுக்கு அமைச்சர். உன் அண்ணன் கஞ்சிக்கு வழி இல்லாதவன் ஒரு 100 ரூபாவை மாத்தி கொடுத்தா என்ன தெரியாது அவனுக்கு. சும்மான சேர்த்து வச்சுக்கிற கப்பு இல்ல. எல்லாரும் பாடத்தை வரப்படுற இதோட சொல்லுங்க. ஏய், அட அறிவற்றவனே, ஒரு ஏழ்மை குடிகள் பிறந்தவை என்னால என்ன செய்ய முடியும் என்ன அடிச்சு பட்டா கூட கேட்கறதுக்கு யாரும் கிடைக்காது. அட பாவி, அதனால்தான் என்னுடைய கற்பையை நீ சூறையாடி விட்டாய். அட கருணாகா, அட அமைச்சர் கருணாகா, உன்னை விடுப்பது கிடைக்காது. இப்பொழுதே நீதிமன்றம் செல்கின்றேன். மன்னரை பார்க்கின்றேன். இங்க நடந்ததை எடுத்து சொல்ல உங்க இருவருக்கும் பையா, டேய். பக்குவமா பேசு. தள்ளி போட்டு நீ அடிச்சு வைக்கிறது. அக்காவா? டேய், டேய். அன்பார்ந்த பேர் சொல்லுப்பா. ஸ்ரீ கங்கா நாடக மன்றம் கீழ்ப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த 6 உயிர் கொண்ட அண்ணன் யுவராஜ் ஐயா அவர்களும் எங்களைப் போல ஒரு கலை அன்பர் 6 உயிர் தம்பி விக்னேஷ் என்று சொல்லக்கூடிய ஐயா தம்பி அவர்கள் இந்த கற்பழித்த அக்காவுக்காக 50 ரூபாவும் சாட்சியாக மாமா வேலை பார்த்ததற்காக வாரி வழங்கியிருக்கிறார். 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். 50 ரூபாய் குறைகிறது. வாட்டர் பாக்கெட் டம்ளர் நாங்களே வாங்கிக்கிறோம். நீதிமன்றம் சென்று மன்னிட சொன்னால் என் நிலைமை என்னதான்? ஊட்டி கொடைக்கானல் டூ. என்ன காப்பாற்றணும்? காப்பாற்றுறேன். ஐயா, ஏழை பெண்ணாக பிறந்தாலும் அவள் கோழையாக பிறக்கவில்லை. நீதிமன்றம் சென்று மன்னரை சந்தித்து உண்மையை சொன்னானா உனக்குத்தான் ஆபத்து. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். இவர் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை கற்பழித்திருக்கிறார். கற்பழித்த உன்னையே தீர்மானம். இருவருக்கு திருமணம் நடந்து முடிஞ்சு விட்டது. மஞ்சள் செல்லலாமா? மீண்டும் ஒரு முறை என்னங்க திருமணம் என்று விரைத்தீர்கள். ஆனா என்னுடைய கழுத்துல வெறும் மாலை மட்டும்தான் போட்டிருக்கிறீங்க. ஐயா, ஒரு பெண்ணுக்கு அங்கீகாரமே தாலிதான். தாலி எங்க ஐயா? இந்த பொண்ணு ராத்திரில என்ன தாலி காக்கறாடா? அவன் ஊத்த தாலியாட ஆறுகட்டு நம்ம ராத்திரி நான் தாலிக்கு எங்க போவேன்? பயப்படாதே. மருதாடு பஸ் ஸ்டாண்ட்ல குறிக்காட்சி செல்லாய் பல்லூர் ஊத்தந்தாண்டே திரௌபதி அம்மா கோயிலாண்டே சிக்கன் பகடா வாங்கி சாப்பிடலான்னு இறங்கி போனி. குறிக்காட்சி தாலி அர்த்தாந்தே அது என் கழுத்திலே மாட்டீங்க.
கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஆ. காலையில ரிஷி ஆப்பூச்சணும் எல்லாம் வந்து பராணி சோறு சொல்லு பராணி சோறு கடை வெட்டி பற நான் போடியான்னு தவறு எடுத்த வாரி போட்டு சுகந்தி திருமணம் நடந்து முடித்து விட்டனே மேலே பார்த்தாயா நம் திருமணத்திற்காக தேவர் மூவர் அனைவரும் வருகிறார்கள் நம் எனக்கு ஒண்ணும் இருவரை தெரியலங்க. வாசிப்பதற்காக மேலே பா தெரியலையே. மேலே பா மேலே பா அம்மா என்னம்மா நடந்தது எதற்கு இந்த குளத்திற்கால அம்மா அண்ணா அண்ணா நீங்கள் விரித்த வண்ணம் நான் பெற்று அவருக்குள்ள கிழக்கு சென்று உலகருக்கு சென்று நீர் கொண்டு திரும்பும் சமயத்திலே என்ன நடந்தது நாட்டை சேர்ந்து அமர்ந்திருக்கின்றானே கருணாகம் கருணாகமா அடப்பாவியுடைய கற்பையை ஐயோ தங்கச்சி அம்மா பாருங்கண்ணா என்னை விட்டு போயிடாதம்மா இதற்கு மேற்பட்ட துகத்தி துகத்தி அண்ணா துகத்தி என்னை விட்டு சென்று விட்டாயே அம்மா இந்த அண்ணா உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானம்மா இந்த உலகமே என் தங்கச்சி நினைத்தேன் அம்மா இந்த அண்ணனை விட்டு சென்று விட்டாயே இந்த அண்ணனை விட்டு சென்று விட்டாயே தங்கச்சி துகத்தி